வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க ஒரு நியூஸ் தாங்க. செங்கோட்டையன் அவர்கள் அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி நான் மனம் திறந்து பேச போயிருந்தேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போது ப்ரெஸ் மீட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவர் என்ன மனம் திறந்து பேசினார்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவிலிருந்து பிரிஞ்சவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி எடப்பாடி அவர்களுக்கு கண்டனம் வச்சுருக்காரு. அதுவும் எத்தனை நாள் காலக்கெடுன்னு பார்த்தீங்கன்னா 10 நாள் தான். அந்த டயத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முடிவை எடுக்க வேண்டும், கண்டிப்பாக நம்ம ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்றால் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும், மறப்போம் மன்னிப்போம் என்ற அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும், அப்போதுதான் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை இபிஎஸ் அவர்கள் இதற்கு தேவையான முடிவுகளை எடுக்கவில்லை என்றால் தாமாகவே முன் வந்து களத்தில் இறங்கி யார் யார் பிரிந்தார்களோ அவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து அதிமுகவை நிலைநிறுத்துவேன் என்று சொல்லியிருக்காரு. பார்ப்போங்க, செங்கோட்டையன் சொன்ன மாதிரி இபிஎஸ் ஏதாவது முடிவு எடுக்கிறாரா? அப்படி இல்லை அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களே முன் வந்து சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஆட்சியை பிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம்.